Quiz T20 2012 powered by IDM. இன்றைய போட்டி விறுவிறுப்பாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இசிப்பத்தன கல்லூரி அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. பரிசளிப்பு வைபவத்தில் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய போட்டிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்றவர்களை நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கப் போகின்றோம். IDM நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பந்து ரணசிங் அவர்களை நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கும் அதே வேளையில் இந்த போட்டியினை உருவாக்கியவர் அதாவது கர்த்தாக்கம் எண்ணம் இவருடையது. IDM நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஜனகன் விநாயகமூர்த்தி ஆகியோரை நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கும் அதே வேளையில் இசிப்பத்தன கல்லூரி அணி சார்பாக அவர்களுடைய ஆசிரியர் சிஹாம்தீன் நிலாம்தீன் அவர்களையும், முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி சார்பாக அவர்களுடைய ஆசிரியை செல்வி MT ரிஹானா ஆகியோரையும் நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கின்றோம். பரிசளிப்பு வைபவம், சான்றிதழ்கள் வழங்கும் வைபவம் அடுத்து இங்கே இடம்பெறவிருக்கின்றது. தோல்வியடைந்த முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் தலைவி அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஃபாரியா சிறப்பான முறையில் விளையாடியிருந்தார்கள், இருந்தாலும் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது. ஃபாரியா, என்ன நடந்தது? ஏன் இந்த தோல்வி? தோல்வியை பற்றி கவலை இல்லை, இன்னும் ட்ரை பண்ணியிருந்தால் கிடைச்சிக்கோன்னு நினைக்கிறேன். எந்த இடத்தில் தவறுகள் விட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னோட போலர்ஸ் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண விட்டாங்க. ஸோ அந்த கேர்லெஸ்னஸ் தான் தோல்வி காரணம். நல்ல முறையில் விளையாடி இருந்தீர்கள். மீண்டும் ஒரு தடவை வாய்ப்புகள் கிடைத்தால் நல்ல முறையில் விளையாட வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கான சான்றிதழ்கள் கிடைக்கின்றன. இசிப்பத்தன கல்லூரியின் ஆசிரியர் சிஹாம்தீன் நிலாம்தீன் அவர்கள் இசிப்பத்தன கல்லூரி இன்றைய தினம் வெற்றி பெற்ற அணியின் தலைவர் அஷ்ஃபாக் அஹ்மதை மைதானத்திற்கு நாங்கள் அழைக்கின்றோம். வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள், எப்படி இருக்கின்றது மேனலம்? சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா விளையாடுறவங்க தான். எங்களோட டீமில் எல்லோரும் நல்லா விளையாடினாங்க. சில தவறுகள் நடந்தாலும் அடுத்த மேட்ச்சில் இந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டு நாங்கள் இது நல்லா விளையாடுவோம்னு நினைக்கிறேன். என்ன தவறுகளை அடுத்த போட்டியில் திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? தெரியாத கேள்விகளுக்கு 6 ஓட்டங்கள் அப்படி செலக்ட் பண்ணாமல் அதுக்கு 1 ஓட்டங்களை செலக்ட் பண்ணி, அல்லாட்டி லீவ் ஆப்ஷன் எல்லாருக்கும் சில லீவ் ஆப்ஷன் எடுக்கல. ஓப்பனிங் வந்தாக்கள் லீவ் ஆப்ஷனை பாவிக்கிறதுக்கு, ஒரே ஆள் லீவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடுத்த மேட்ச்சில் நாங்கள் நிறைய மாற்றங்கள் செய்வோம். இந்த போட்டி எப்படி இருந்தது? மிகவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மிகவும் சுவாரஸ்யமாக இருந்து எதிர்பார்ப்போடு இருந்தோம், வெற்றோண்டு அதே மாதிரி வெற்றிட்டோம். வெற்றி பெற அடுத்த போட்டியில் வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான சான்றிதழ்களை முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் ஆசிரியர் ஃபஸ்லி அவர்கள் வழங்குகின்றார். அடுத்ததாக இன்றைய தினம் இங்கே வந்த இந்த 2 பாடசாலைகளிலும் சிறந்த ஆதரவு அளித்த அணி, பெஸ்ட் சேரிங் டீம், இந்த பரிசு செல்கின்றது கொழும்பு இசிப்பத்தன கல்லூரி அணிக்கு. இந்த பரிசினை வழங்குகின்றார் IDM நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பந்து ரணசிங் அவர்கள். சிறப்பான முறையில் தங்கள் அணிவீரர்களை ஆதரவுப்படுத்தி உற்சாகப்படுத்தியிருந்தார்கள். அடுத்து இன்றைய இந்த போட்டியின் நாயகன் அல்லது நாயகி யார்? சிறப்பான முறையில் விளையாடியவர், அணியை வெற்றிக்கு எடுத்துச் சென்றவர், இசிப்பத்தன கல்லூரியின் தலைவர் அஷ்ஃபாக் அஹ்மத் இன்றைய போட்டியின் நாயகன். 24 ஓட்டங்களை பெற்றிருந்தவர், பந்து வீச்சிலும் சிறப்பான முறையில் செயல்பட்டவர். அவருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கின்றது IDM நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்களிடமிருந்து. இன்றைய இந்த போட்டியும் சுவாரஸ்யமான விறுவிறுப்பான போட்டியாக சென்றிருக்கின்றது. இசிப்பத்தன கல்லூரி அணி 2வது சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. தோல்வியடைந்தாலும் தோல்வியடைந்த அணிகளுக்கும் கூட வாய்ப்புகள் சில வேளைகளில் கிடைக்கலாம். பெஸ்ட் லூசிங் டீம், அதாவது நல்ல முறையில் விளையாடி தோல்வியடைந்த அணிக்கான வாய்ப்புகளும் அடுத்த சுற்றுகளில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே பார்க்கலாம். இன்னும் ஒரு போட்டியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யத்துடன் நாங்கள் உங்களை மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.